ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 50 கொஷின்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ண போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல் கடந்த 2017 கேட்கப்பட்ட ஃபஸ்ட்டு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் 50 கொஷின்ஸ் வந்து பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பாருங்கள், மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு எந்த வருஷம் நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு எப்போ நடைபெற்றது அப்படின்னா 1981 மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கும். ஸ்கூல் புக்கில் நமக்கு 9th நியூ புக் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருப்பாங்கப்பா. மாநாடுகள் வந்து எங்கெங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தமிழ் மாநாடுகள் எங்கெங்கே நடந்துச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மலேசியா, இந்தியா, ஃப்ரான்ஸு, இலங்கை, இந்தியா, அதுக்கு திருப்பி மலேசியா, அதுக்கப்புறம் மொரீசியஸ், இந்தியாவில் தஞ்சாவூர், இந்தியாவில் கோவில், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதை ஷார்ட்கட் போட்டு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து டக்குன்னு அடிக்க முடியும். அடுத்தது பாருங்கள், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படின்னு சொல்லி கவிதை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் வந்து சொல்லியிருப்பார். நான் நிரந்தரமானவன், எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை, இந்த கவிதையை பாடியவர் கண்ணதாசன். இவரோட இயற்பெயர் என்னப்பா? கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையா தான் கண்ணதாசனோட இயற்பெயர். இவரோட பெற்றோர் யார்? சாத்தப்பன், விசாலாட்சி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சாத்தப்பன், விசாலாட்சி தான் இவங்களோட பெற்றோர். ஓகே, இவரோட சிறப்பு பேர் என்னப்பா? காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, துப்பாக்கி, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சிறப்பு பேர் நிறையா இருக்குது. ஓகே, இவருக்கு சாகித்ய அகாதமி பரிசு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது சேரமான் காதலிக்கு சாகித்ய அகாதமி பரிசு வந்து கிடைச்சிருக்கும். எந்த நூலுக்கு வந்து பரிசு கிடைச்சிருக்கும் அப்படின்னா சேரமான் காதலி நூலுக்கு சாகித்ய அகாதமி பரிசு வந்து கிடைச்சிருக்கும். ஆட்டனத்தி ஆதிமண்டின்றது காதல் காப்பியம் சொல்லி படிச்சிருப்பீங்க. இயேசு காவியம் வந்து அவர் கடைசியாக வந்து எழுதியிருப்பார். மாங்கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சிறையில் போது எழுதியிருப்பார். அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தத்துவ நூல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அடுத்தது அவரோட திரைப்பட பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலங்காதிரு மனமே அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எளிமையில் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிட வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் பாடினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் பாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் பாடியிருப்பார். இவர் என்ன சொல்லுவாங்க? புரட்சி கவிஞர் பாவேந்தர். என்ன சொல்லுவாங்க? புரட்சி கவிஞர் பாவேந்தர். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிதாசன் அவர்கள் தான். ஓகே, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் தான். இவரோட நூல்கள் என்னன்னு தெரியும். குடும்ப விளக்கு, இரண்ட வீடு, பாண்டியன் பரிசு, சேரத்தாண்டவம், தமிழச்சின் கதி, விசிராந்தையார், இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட நூல்கள் வந்து நிறையா இருக்குது. 1946 இவருக்கு 1946 புரட்சி கவிஞர் சொல்லி யார் பட்டம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா வந்து பட்டம் கொடுத்துருப்பாங்க. பாரதிதாசன் அவர்களுக்கு 1946 புரட்சி கவிஞர் சொல்லி யார் பட்டம் கொடுத்துருப்பா? அறிஞர் அண்ணாவால் இவருக்கு வந்து பட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இவர் வந்து தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் இந்த மொழிகளை வந்து புலமை மிக்கவர் அப்படின்னு சொல்லி. இவரோட இதழ் என்னப்பா? குயில் அப்படின்னு சொல்லி இவர் என்ன இதழை வந்து நடத்தியிருப்பார்? என்ன இதழ் நடத்தியிருப்பார்? குயில் அப்படின்னு சொல்லி இதழை வந்து நடத்தியிருப்பார். ஓகே, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள், மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன மரக்கலத்தை குறிக்கிறது? களம், வங்கம், புனை, அம்பி. இது எல்லாமே தான் மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள். நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொல்லை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மீனாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயங்கர் கண்ணி. மதுரவசனி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன்மொழி பாவை. கட்கநேந்திரி அப்படின்னா வால் நெடுங்கண்ணி. விசாலாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நீல் நெடுங்கண்ணி. என்னன்னா பிறமொழி சொற்கள் கொடுத்துட்டு தமிழ் சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் இது வந்து போட முடியும். நெக்ஸ்ட்டு பிழையற்ற ஒரு தொடரை நம்ம தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதுவுமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இதுதான் என்ன அப்படின்னா ஒரு பிழையற்ற தொடர். அடுத்தது மாகதம் எனப்படுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வித்தார கவி. மாகதம் அப்படின்னா என்ன அப்படின்னா வித்தார கவி. நெக்ஸ்ட்டு அகத்திணைகள் எத்தனை அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அகத்திணைகள் எத்தனைப்பா? 7. அகத்திணைகள் எத்தனை? 7. இது எதில் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இலக்கணத்தில் வந்து படிப்பீங்க. 9th or 10th இலக்கணத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அகத்திணைகள் அகப்பொருள் பற்றி கூறதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகப்பொருள் ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறது அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அகத்திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புறப்பொருள் ஒழுக்கத்தை பற்றி சொன்னிச்சு அப்படின்னா அது புறத்திணைன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகே, அகத்திணைகளை 7ஆக பிரித்தவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அகத்திணைகளை 7ஆக வந்து பிரிச்சிருப்பார். அகத்திணைகளை 7ஆக பிரித்தவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் தான் என்ன பண்ணியிருப்பார்? அகத்திணைகளை 7ஆக பிரிச்சிருப்பார். சரி, அகத்திணைகள் 7 என்னென்ன? வெச்சி, வஞ்சி, உமிழை, தும்பை, வாகை, காஞ்சி, அதுக்கப்புறம் பாடல். இதெல்லாமே அகத்திணைகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது கரணத்தேர் எப்படி வந்து பிரிக்க முடியும் அப்படின்னா கரணத்து கூட்டல் ஏர். இது எப்படி பிரிக்கலாம்? நீங்கள் எல்லாம் பிரிச்சுருப்பீங்க, கரணம் கூட்டல் தேர்னு பிரித்து வச்சுருப்பீங்க. ஆனால் அப்படி வராது. பாருங்கள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு. கரணத்து கூட்டல் ஏர் இப்படி தான் வந்து கரணத்தேர் வந்து பிரியும்.
மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை. மாறியுள்ள சீர்களை நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதணும்னா இப்படி தான் வரும். அடுத்தது மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுத சொல்கிறாங்க. குணம் நலம் சான்றோர் நலனே பிற நலம். குணநலம் சான்றோர் நலனே பிற நலம். நெக்ஸ்ட்டு பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் அப்படின்னா என்னென்னா பகுதியும் விகுதியும் வந்து சொல்கிறாங்க. பகுபதத்தில் கண்டிப்பாக பகுதியும் விகுதியும் கண்டிப்பாக வந்து குறைந்தளவாவது இருக்க வேண்டிய உறுப்புகள் அப்படின்னா பகுதியும் விகுதியும். பகுதி முதல்ல வரும், விகுதி உங்களுக்கே தெரியும் கடைசியில் வந்து வரும். நெக்ஸ்ட்டு உருவெண்ணில் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா உருன்னு சொல்லி இங்கேயே வந்துருச்சு. சால உரு நனி தவ கூர்களி அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, ஒரு க்ளூவு ஓகேவா, ஒரு கீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு இறை செப்பு என்பன எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை செப்பு அப்படின்னு சொல்லி விடைக்கு வந்து வழங்குறாங்க. பாருங்கள், விடைக்கு வழங்கும் வேறு பெயர்கள் தான் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா இறை செப்பு. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. யானையோட கண்கள் எப்படி இருக்குமா, சிறியன. யானையோட இது வந்து ஒருமைப்பன்மை பிழையை வந்து நீக்கி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் போட முடியும். யானையோட கண்கள் எப்படி, சிறியன. நெக்ஸ்ட்டு ஓடையில் யானையும் யானை டேஷ் நின்றன அப்படின்னா யானை ஓடையில் யார் யார் நிற்கிறா, யானையோட யானை கன்று வந்து நிற்கிது. யானை கன்று தான் வரும், யானை குட்டின்னு வராது, யானை குருளைன்னு வராது, யானை பிள்ளைன்னு வராது. எப்படி இருக்கும், யானை கன்று தான் ஓடையில் நிற்கிது. அடுத்தது ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்பதன பெட்டின்னு போட்டுருவீங்க. குளிர்பதன பெட்டி கிடையாது, குளிரூட்டும் பெட்டி. எல்லாரும் தப்பு பண்ணுற விஷயம். குளிர்பதன பெட்டின்னு எடுத்தோடனே ஆப்ஷனை பார்த்தோன்னே போட்டுருவீங்க. நல்லா படித்து பார்த்துட்டு போயிடுங்க. ரெஃப்ரிஜிரேட்டர்னா என்ன அப்படின்னா குளிரூட்டும் பெட்டி. கோ இச்சொல்லோட உரிய பொருளை கண்டறிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கோனா படிச்சிருப்பீங்க, அரசன். அடுத்தது ஓமே விளக்கும் பொருளை கண்டறித்து பொறுத்துக்க. இது ஸ்கூல் புக்கில் பின்னாடி அங்கங்கே கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சிங்கனாலே இது வந்து போட்டுடலாம். அத்தி பூத்தார் போல் அப்படின்னா அத்தி பூக்கிறது ஒரு அரிய செயல் தானே. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முதல்ல அத்தி பூக்கும். உயிரும் உடம்பும் அப்படின்னா அது என்னது, ஒற்றுமை. ஒற்றுமையாக இருக்குது. உயிரும் உடம்புனா அது வந்து ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பயனே இருக்காது. ஆற்றுல புளியை கரைச்சா அது வந்து எப்படி வேஸ்ட்டாக தானே போகும், பயனே ஒரு யூஸ் இருக்காது. இடி விழுந்த மரம் போல் அப்படின்னா மரத்தில் இடி விழுந்துருச்சுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், வேதனைப்படுவோம். அப்போ என்ன வரும், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் அப்படின்னா திருவாசகம். கேளல் என்பதன் பொருள் என்ன தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. கேளல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பன்றி. என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா பண்ணி வந்து சொன்ன பேச்சே கேட்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பன்றி. கேளல் என்பதன் பொருள் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ பன்றி. நெக்ஸ்ட்டு பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தியில் சொல்லியிருக்காங்க. திருஞான சம்பந்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் கொடுத்துருக்காங்க. திருஞான சம்பந்தர் அப்படின்னா சீர்காழி. திருநாவுக்கரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாவூர். சுந்தரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதூர். மாணிக்கவாசகர் அப்படின்னா திருவண்ணைநல்லூர். ஓகேவா. திருஞான சம்பந்தர் சீர்காழி, திருநாவுக்கரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாமூர், சுந்தரர் அப்படின்னா திருவண்ணைநல்லூர், மாணிக்கவாசகர் அப்படின்னா திருவாதூர். என்ன வரும், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கொங்குத்தேர் வாழ்க்கை அஞ்சுரை தம்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னா குறுந்தொகை. குறுந்தொகை எத்தனை அடிப்பா, 4 to 8 அடி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகைன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. குறைந்த அடிகளை உடையதான் என்ன குறுந்தொகைன்னு என்ன சொல்லுவாங்க, குறைந்த அடிகளை உடையதான் குறுந்தொகை. ஓகே, எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 401 பாடல்களை கொண்டதான் குறுந்தொகை. எத்தனை பாடல்கள் இருக்குது, 401 பாடல்கள் இருக்குது. குறுந்தொகை தொகுத்தவர் யாருப்பா, குறுந்தொகை தொகுத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரிக்கோ வந்து தொகுத்திருப்பார். தொகுப்பித்தவர் வந்து யாருன்னு வந்து நமக்கு தெரியாது. தொகுப்பித்தவர் வந்து யாரும் தெரியாது. ஓகே, அடி வரையறை அப்படின்னா 4 to 8 அடி. குறைந்த அடிகளை கொண்டது அப்படின்னா குறுந்தொகை. குறுந்தொகை என்னன்னா குறைந்த அடிகளை கொண்டது. 401 பாடல்கள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தொகுத்தவர் வந்து பூரிக்கோ, தொகுப்பித்தவர் வந்து யாருன்னு நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு தேம்பாவணி எத்தனை காண்டங்களை கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. தேம்பாவணி எத்தனை காண்டங்களை கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. 3 காண்டங்கள் 36 படலங்கள் 3615 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பாங்க. 3 காண்டம் 36 படலம் 3615 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகே, சரி. தேம்பாவணியோட ஆசிரியர் யாருப்பா, வீரமாமுனிவர். இவங்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஜோசப் பெக்ஸி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. கான்ஸ்டன்ட் ஜோசப் பெக்ஸி யாரோட இயற்பெயர், வீரமாமுனிவரோட இயற்பெயர். தேம்பாவணி எப்படி பிரிக்கலாம், தேம்பாவணியை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேம்பா கூட்டல் அணி 2ஆ வந்து பிரிப்பீங்க. தேம்பா கூட்டல் அணி. தேம்பா கூட்டல் அணின்னு என்ன, வாடாத மாலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று தேன் கூட்டல் பா கூட்டல் அணின்னு சொல்லி பிரிப்பாங்க. தேன் போன்ற பாக்களால் ஆன மாலை அப்படின்னு சொல்லி 2 வகையாக நம்ம வந்து பொருள் கொள்ளலாம். ஓகே, அப்புறம் என்ன பார்த்தோம், கிறிஸ்துவ சமயத்தாரோ ஒரு கலைக்களஞ்சியம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேம்பாவணியை சொல்லுவாங்க. கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சிய நூல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேம்பாவணியை வந்து சொல்லுவாங்க. இப்போ என்ன பார்த்தோம், 3 காண்டங்கள் 36 படலம், அதுக்கப்புறம் 3 காண்டம் 36 படலம் 3605 பாடல்களை கொண்டது. அவங்களோட
தேமாவணி இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம், கான்ஸ்டான்டின் ஜோசப் பெக்ஸி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்து கொடுத்தவர் யாருன்னா சுப்ரீதீப கவிராயர். இவரோட நூல்கள் என்னென்ன பார்த்துருப்பீங்க, ஞானோபதேசம், பரமார்த்த குறுகதைகள், சதுராகராதி, திருக்காவலூர் கலமகம், தொன்னூல் விளக்கம், கீத்தேரிய மனமானின்னு சொல்லிட்டு இவரோட நூல்கள் வந்து நிறையா இருக்குது. அப்புறம் தேமாவணி எப்படி பிரிக்கலான்னு பார்த்தோம், தேம்பா கூட்டலணி, தேன் கூட்டல் பா கூட்டலணி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத இணையை கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க. மேதி அப்படின்னா எருமை, சந்தம் அப்படின்னா அழகு, கோதில் அப்படின்னா பசுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அங்கனர் அப்படின்னா சிவன், கோதில் அப்படின்றது பசு வந்து தவறு. பொருந்தாத இணை என்ன? ஆப்ஷன் சி, கோதில் பசு. அடுத்தது பொறுத்துக்க வந்து சொல்லியிருக்காங்க. நயனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்கள், கண்களில் ஒரு நயம் தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவு. அடுத்தது முறுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புன்னகை. அல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருள், அல் அப்படின்னா இருள்கிட்ட அள்ளவே முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க. முறுவல் அப்படின்னா அப்படியே ஒரு முறுவலாக ஒரு சிரிக்கிறாங்க. அப்படியே இந்து அப்படின்னா நிலவை வந்து பார்க்குறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது நற்றினை தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடி தந்த மாறன் வழுதி. நற்றினை எத்தனை பாடல்களை கொண்டது? 400 பாடல்களை கொண்டதான் நற்றினை. எத்தனை புலவர்கள் வந்து பாடிப்பாங்க? 275 புலவர்கள் வந்து இது பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஓகே, நற்றினோட அடிகள் என்னப்பா? 9 அடி சிறுமையும் 12 அடி பிறமையும் கொண்டதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றினை. பாவகை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அகவற்பா, அதாவது ஆசிரியர்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாவகை. வேறு பெயர் அப்படின்னா நல்ல நற்றினை, நற்றினை 400 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன நூல் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அகநூல். கடவுள் வாழ்த்து யார் பாடிப்பாங்க அப்படின்னா தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாடல் பெருவெழுதி. கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தவனர் தான் கடவுள் வாழ்த்து வந்து பாடியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், புரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா மதில். புரிசைன்னா என்ன வரும்? மதில். சரியான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உருமு அப்படின்னா என்னன்னா இடியாம். உருமுனா என்ன அப்படின்னா இடி. அடுத்தது குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா 4000 பிரபந்தம். குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 பிரபந்தம். நெக்ஸ்ட்டு கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா கடத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உடம்பு. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க. என்னன்னா ஓமையால் பொற்கிணத்தில் அளித்த நாணப்படை உண்டார், ரைட்டு. 220 தலங்கள் வழிபட்டார், ரைட்டு. திராவிட சிசுன்னு ஆதிசங்கரால் குறிப்பிடப்பட்டவர். பாருங்க, திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாங்க? திராவிட சிசுன்னு சொல்லிட்டு யாரால் அறியப்பட்டாங்க? ஆதிசங்கரால் அறியப்பட்டார். இம்பார்ட்டன்ட். அபுதியர்கள் மூத்த மகளை உயிர் பெற செய்தார்ன்றது தப்பு. ஓகேவா? என்ன பொருந்தாத தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் தப்பு. அடுத்தது உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை நூலில் எத்தனை பாக்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 80 பாக்கள் இருக்குது. ஓகேவா? 80 பாக்கள் இருக்குது. 80 பாக்கள் வந்து இருக்குது. 5020 சரிப்பா. இப்போ உலக பெருந்தமிழ்னு சொல்லி இவருக்கு வந்து பட்டம் கொடுத்துருப்பாங்க. இவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமறு புலவருக்கு உலக பெருந்தமிழன் அப்படின்னு சொல்லி பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. உலக பெருந்தமிழன் அப்படின்னு சொல்லி பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா ராமலிங்கம். இவரோட இயற்பெயர் சாரிப்பா மாற்றி சொல்லிட்டேன். உமறு புலவர் பாடிய முதுமொழி என்னும் நூலில் உள்ள பாக்கள் எத்தனை அப்படின்னா 80 பாக்கள் இருக்குது. உமரப்புலவர் பாடிய முதுமொழி மாலை என்னும் நூலில் உள்ள பாக்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. 80 பாக்கள் இருக்குது. அதே உமரப்புலவர் சீராப்பணம் முதுமொழி மாலையில் எத்தனை பாக்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. 80 பாக்கள் இருக்குது. உமரப்புலவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா சீராப்புராணத்தையும் வந்து இயற்றியிருப்பார். சீராப்புராணத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காண்டங்கள், 92 படலம் இருக்கும். 5027 விருத்த பாக்களை கொண்டதான் என்ன அப்படின்னா சீராபுராணம். உமறு புலவர் சீராபுராணத்தை இயற்றியவர் உமறு புலவர்னு பார்த்தோம். இங்கே முதுமொழி மாலையில் இருக்க பாக்கள் தான் கேட்டாங்க. 80 பாக்கள். சரி, உமறு புலவரோட முழு பேர் என்ன அப்படின்னா உமரு கத்தாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னது? உமரு கத்தாப். உமரு புலவரோட முழு பேர் அப்படின்னா உமரு கத்தாப். இவரோட தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்கு முகமது அலியார் என்னும் சேக்கு முகமது முதலியார் தான். அவரோட ஊர் அப்படின்னா கீழ்கரை என்றும் தூத்துக்குடி மாவட்டம் நாகாலபுரம் என்றும் கூறுவர். அவரோட காலம் 17ஆம் உமரு புலவரோட காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவரோட சிறப்பு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கம்பர். சிறப்பு பேர் என்ன? இஸ்லாமிய கம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இஸ்லாமிய கம்பர். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அவரோட முழு பேர் வந்து உமரு கத்தாப். அவரோட சிறப்பு பெயர் வந்து இஸ்லாமிய கம்பர். சிறப்பு பேர் வந்து இஸ்லாமிய கம்பர். அவரோட பிற நூலில் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதுமொழி மாலை. முதுமொழி மாலையில் தான் 80 பாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா முதுமொழியின் மாலை ஒன்று, இன்னொன்று வந்து சீதக்காதி நொண்டி நாடகம்னு சொல்லிட்டு. அவரோட 2 நூல், ஒன்று வந்து முதுமொழி மாலை, இன்னொன்று வந்து சீதக்காதி நொண்டி நாடகம்னு சொல்லிட்டு. நமக்கு கொஷின் வந்து முதுமொழி மாலைன்னு சொல்லி கொஞ்சம் டஃப்பாக கேட்டாங்க. அப்புறம் தான் பார்த்தோம் சீராபுராணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குன்னு பார்த்தோம். 3 காண்டங்கள், 92 படலம், 5027 விருத்த பாக்களை கொண்டதுன்னு சொல்லிட்டு. அந்த 3 காண்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராத்து காண்டம், நுகுபத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் சொல்லிட்டு ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். சாலை இளைஞரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது எப்போ வந்து வாங்கியிருப்பாரு? 1991 தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாவேந்தர் விருது வந்து வாங்கியிருப்பார். ஓகேவா? எப்போ? 1991. சரி, இவரோட இயற்பெயர் அப்படின்னா மகாலிங்கம். இவரோட இயற்பெயர் மகாலிங்கம்.
இவரோட காலம் 1930 1998. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா டெல்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியிருப்பார். டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியேற்றிருப்பார். இவருக்கு பாவேந்தர் விருது எப்போ கொடுத்தாங்கன்னா 1991. ஓகேவா? இவருடைய இயற்பெயர் மகாலிங்கம். 1930 1998 வரைக்கும் டெல்லி பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருப்பார். தமிழ் பழமொழிகளும் சமுதாயம் தலைப்பில் ஆய்வு செஞ்சு இவருக்கு டாக்டர் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா தமிழ் பழமொழிகளும் அதுக்கப்புறம் சமுதாயமும் இதை வந்து ஆய்வு செஞ்சு என்ன பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்து இதை வந்து ஆய்வு செஞ்சதுக்காக இவருக்கு வந்து டாக்டர் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டாக்டர் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நந்திவர்மன் மீது தான் பாடப்பட்டது அப்படின்னா நந்திவர்மன் பாடப்பட்டது. 8 தொகை நூல்களில் முதலாவது அமைந்த நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நற்றிணை. நற்றிணை பற்றி முன்னையே பார்த்தோம். பாடல்கள் எத்தனை நற்றிணை அப்படின்னா 400 பாடல்களை கொண்டது அப்படின்னு பார்த்தோம். அடி வரையறை அப்படின்னா 9 அடி சிறுமையும் 12 அடி பேருமையும் கொண்டது அப்படின்னு பார்த்தோம். என்ன பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகவற்பால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். அதுக்கப்புறம் அகவற்பா அப்படின்னா பாவகை அகவற்பா பார்த்தோம். வேறு பெயர் நல்ல நற்றிணை 400. சடைப்பவளால் ஆதரிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் தான். கம்பர் நூல்கள் என்ன? ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபுரந்தாதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு புலவர் தான் சீராபுராணத்தை வந்து இயற்றியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாமக்கல் கவிஞர் பேர் வே. ராமலிங்கனார், அவரோட சிறப்பு பேர். அடுத்து பாரதியாரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியான தொடரை கண்டுபிடிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஓகே, சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். மணிமேகலை ஏற்றியவர் சீத்தலை சாத்தனார். இவங்க 2 பேரும் தான் என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம் சமகாலத்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். மணிமேகலையில் 30 காதை இருக்கும். அதில் 24வது காதை என்ன அப்படின்னா ஆபுத்திர நாடடைந்த காதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கை அருவா சொல்லியடி அருவா இப்பாடல் எவ்வகை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே தொழிற்பாடல் வகையை சேர்ந்தது. வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கை அருவா சொல்லியடி அருவா எந்த பாடல் வகையை சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. இது வந்து தொழிற்பாடல் வகையை சார்ந்தது. யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் தான் புகழ்ந்து பாடியிருப்பார். ஓகேவா? யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எதை சொல்கிறாங்க அப்படின்னா கதரின் வெற்றி. அடுத்தது படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே, நீ தேட வேண்டியது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா மூவா எழுதிய கடித வரிகள். இது பாருங்கள், இந்த கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டாங்க. போன டைம் நம்ம 2016 பார்த்துருப்போம். அதுலேயே இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூவா எழுதிய கடித வரிகள் தான் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து உன் நெறியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வட்டமேசை மாநாடு எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1930. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். வட்டமேசை மாநாடு எப்போ நடந்திருக்கும்னா 1930 வந்து நடந்திருக்கும். பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அறியப்படுவது தான் யார்? உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அறியப்படுவர் யார்? உடுமலை நாராயண கவி. வாணிதாசன் என்ன பேர் வரும்? தமிழகத்தின் ஓட்வித் அப்படின்னு சொல்லுவாங்க. சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன். வாணிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் ஓட்ஸ்வித். நா. பிச்சமூர்த்தி யார்? புதுக்கவிதையின் தந்தை தானே நா. பிச்சமூர்த்தி. அடுத்தது பாருங்கள், எட்வார்ட் மைப்ரிட்ஜ். இது பழைய புக்கு. எட்வார்ட் மைப்ரிட்ஜ் அப்படின்னா ஓடும் குதிரையை வச்சு இயக்க படம். எடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படச்சுருள். ஃப்ரான்ஸ் ஜெர்கின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்கப்படம். அடுத்தது பாவனர் சொற்பிறப்பில் அகர முதலில் திட்டைக்கனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்குறாங்க. பாவனர் செந்தமிழ் அந்தனர் சொல்லுவாங்க. பாவனரை பாருங்கள், 8/5/1974 சொற்பிறப்பியல் அகர முதலில் திட்டைக்கனராக பணியமர்த்தப்பட்டிருப்பார். தமிழர் புலம்பெயர காரணங்கள் அப்படின்னா வாணிகத்துக்காகவும் வேலைவாய்ப்புக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழர்கள் வந்து புலம்பெயர்றாங்க. அடுத்தது முதல்ல இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு. இதுவும் பழைய புக் தான். ஃபஸ்ட்டு இயக்கப்படமாக என்னத்தை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரையை தான் இயக்கப்படமாக வந்து எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுக்கப்பட்ட படம் என்ன அப்படின்னா விலங்கு என்ன அப்படின்னா குதிரையை தான் என்ன பண்ணியிருப்பாங்க இயக்கப்படமாக எடுத்திருப்பாங்க. பெரியாரோட பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. 2. பெரியாரோட பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. 2. இந்தியாவில் மட்டுமல்ல டேஸ் ஆகிய நாடுகளில் தலைவர்களும் தமிழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என தமிழினத்துக்கு
பெருமை சேர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மொரிஷியஸ். இந்தியாவில் மட்டுமல்ல டேஷ் டேஷ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களும் தமிழில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஏன்னா தமிழுக்கு பெருமை சேர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரும் மொரிஷியஸும் தான். எஸ்எம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை எம்எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி 50 கொஸ்டின்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.